வெல்கம் டு சீக்ரெட்டா சமையல். இன்னைக்கு நான் பார்க்க போறது ரொம்ப வித்தியாசமான ஒரு சிக்கன் ஸ்டார்டர். இது வந்து ஒரு கான்டினென்டல் குவிசின்ல இருந்து எடுத்து நம்மளோட இந்தியன் ஸ்பைசஸ்லாம் போட்டு கொஞ்சம் நானா ட்ரை பண்ண ஒரு ரெசிபி இது. ஆனால் ரொம்ப சூப்பர் டேஸ்டியாக வந்துச்சு இது. அதனால உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த ரெசிபி இன்னைக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபியோட பேர் வந்துட்டு சிக்கன் சீஸ் ஃப்ரை. இது வந்து கொஞ்சம் கேலரிஸ் அதிகம் தான் இருக்கும், கொஞ்சம் ஏன்னா நம்ம பட்டர் ஆட் பண்ணுறோம், சீஸ் ஆட் பண்ணுறோம் அதனால. ஆனால் எப்பயாவது ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் கண்டிப்பாக. இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்காக அது கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்க. சரி வாங்க இந்த சிக்கன் சீஸ் ஃப்ரை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். சிக்கன் சீஸ் ஃப்ரைக்கு வந்துட்டு இந்த மாதிரி பிரெஸ்ட் பீசஸ்லேருந்து இந்த மாதிரி எவ்வளோ சன்னமாக பெரிய ஃப்ளாட் பீசஸாக உங்களால் கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சன்னமாக இருக்குது பாருங்கள். இது வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்காக இப்படி இந்த ஸ்லைஸ் பண்ணி கொடுத்தாரு. இந்த மாதிரி உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்ட் வெட்டி தருவாருன்னா வெட்டி தர சொல்லி கேளுங்க. இதை வந்து நம்ம ஹேமர் பண்ணணும். இப்போ இதை வந்து ஹேமர் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு தட்டுறதை வச்சு இந்த மாதிரி லேசாக தட்டிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஹேமர் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து சிக்கன் நல்லா டெண்டராக இருக்கும், ஈஸியாக வெந்துடும். அதுக்காக தான் நம்ம ஹேமர் பண்ணுறோம். இந்த மாதிரி லைட்டாக இப்படி தட்டிக்கோங்க. ரொம்ப ஓவராக தட்டிடாதீங்க, அப்புறம் பீஸாக தனியாக கழண்டு போயிடும். லைட்டாக தட்டிக்கோங்க. இந்த மாதிரி சீஸ் ஃப்ரைட் சிக்கனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நம்ம சிக்கனை வந்துட்டு ஹேமர் பண்ணி வச்சுட்டோம். பிரெஸ்ட் பீசஸை இதில் கொஞ்சம் சின்ன பீசஸும் இருக்குது. நம்ம எல்லா பீசஸையும் ஒரே அளவில் கட் பண்ண முடியாது. நம்மளால் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு மேரினேஷன் பண்ணணும். அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்திக்கோங்க, 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், கரம் மசாலா பொடி கொஞ்சம், ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா பொடி, மிளகாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆரிகனோ, இதை வந்துட்டு கொஞ்சமாக க்ரஷ் பண்ணி போட்டுங்க. ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு ஆரிகனோ போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தை, ஒரு சின்ன எலுமிச்சம்பழத்தில் பாதி எடுத்துருக்கேன். இதை வந்து இதோட ஜூஸ் பிழிஞ்சு விட்டுலாம். அதில் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சிக்கன் நம்ம ஹேமர் பண்ணியிருக்கிறதுனால இந்த மசாலாஸ்லாம் நல்லா உள்ளே அப்சர்வ் ஆகிடும். நம்ம தவா ஃப்ரை பண்ணும்போது ஈஸியாக குக் ஆகிடும், அதுக்காக தான் நம்ம ஹேமர் பண்ணுறோம். பாருங்க இந்த மாதிரி நம்ம மேரினேஷன் பண்ணி வச்சிட்டோம். இப்போ இதை வந்துட்டு ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் நம்ம இதை அப்படியே வச்சிட போகிறோம். இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரீசர்ல கீழ் கம்பார்ட்மெண்ட்ல இதை வச்சிடுங்க ஒரு 4 மணி நேரத்துக்கு. சிக்கனை இதில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இதில் வந்துட்டு நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன், ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இது கூட ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் போட்டுக்கோங்க, பட்டர். பட்டர் இல்லைன்னா நீங்கள் கீ கூட யூஸ் பண்ணலாம், எது இருக்குதோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆகட்டும். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க இந்த சிக்கனை வந்துட்டு நம்ம இதில் பிளேஸ் பண்ண போகிறோம். பாருங்க இப்படியே பிளேஸ் பண்ணிடுங்க. எவ்வளோ பீசஸ் பிடிக்குதோ அந்த அளவுக்கு வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். இந்த பட்டர்லேயே இது வந்து நல்லா குக் ஆகணும். இது சீக்கிரம் குக் ஆகிடும், ஏன்னா நம்ம லெமன் ஜூஸ் விட்டுருக்கோம், அது இல்லாமல் நம்ம வந்து ஹேமர் பண்ணியிருக்கிறோம் சிக்கனை, அதனால இது சீக்கிரமே குக் ஆகிடும். ஏன்னா நம்ம வந்து பிரேக் பண்ணியிருக்கிறோம் அந்த ஃபைபர்ஸ் எல்லாம். இந்த ஃபைபர்ஸ் வந்து பிரேக் ஆகாமல் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக வேகாது. இப்போ நம்ம ஹேமர் பண்ணதுனால இந்த ஃபைபர்ஸ்லாம் கொஞ்சம் பிரேக் ஆகிருக்கும். ஸோ அடுத்த சைட் டர்ன் பண்ணலாம். மாதிரி 2 சைடும் நல்லா டர்ன் பண்ணி 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆகி வேகணும், அது வரைக்கும் இதில் குக் பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா கிரில் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து கொஞ்சமாக சீஸ் வந்து துருவி வச்சிருக்கேன். இந்த சீஸை வந்துட்டு நம்ம இது மேலே வைக்க போகிறோம், சிக்கன் மேலே. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் மேலே இருக்கிற சீஸ் வந்து மெல்ட் ஆகணும், அது வரைக்கும் நம்ம இதை மூடி வைப்போம். அது வரைக்கும் பேனை வந்து மூடி வைக்கலாம். இப்போ வந்து நல்லா சிம் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1 நிமிஷம் ஆச்சு. நம்ம சீஸ் போட்டு மூடி வச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க சீஸ் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு எடுத்துங்க.
பாருங்க நம்மளோட சீஸ் ஃப்ரைட் சிக்கன் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ரெசிபி, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நம்மளோட ஜூஸியான டேஸ்டியான சிக்கன் சீஸ் ஃப்ரை இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.